ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதில் ஃபஸ்ட்டு ஒரு பத்தி கொடுத்து அந்த பத்தியை நம்ம படித்து பார்த்துட்டு அதிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. பத்தியில் உள்ள அடுக்கு தொடரை தேர்ந்தெடு. மீண்டும் மீண்டும். புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? தொடர்ந்து பெய்த மழையால். பெய்த மழை இலக்கண குறிப்பு தருக. பெய்த அப்போ பெயரச்சம். நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவீர் கருதுவது புவியில் தோன்றிய உள்ளீடு. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஒரு நகரம். ஓர் எனும் சொற்கள் சரியாக அமைந்த தொடரை கண்டறிக. ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது. ஏ ரெண்டுமே உயிரெழுத்து, அப்போ ஓர் தான் வரணும். வித்து, விதை, ஈன, பெற, வன் சொல், கடும் சொல், களை, வேண்டாத செடி. முகில் அப்படின்னா இதுவும் சொல் பொருள் பொறுத்துறது தான். முகில்னா மேகம். சேகரம், கூட்டம், காளன், யமன், கெடிக்கலங்கி, மிக வருந்தி. கெடிக்கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. முகில், மேகம், சேகரம், கூட்டம் சேர்க்கிறாங்க, கூட்டம் சேர்க்காத அப்படி சொல்லுவோம் இல்லையா. காளன், யமன், கெடிக்கலங்கி, மிக வருந்தி. வங்கம் அப்படின்னா கப்பல். வங்கம் அப்படின்னா கப்பல். நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். எல்லுனா பகல். உரு அப்படின்னா அழகு. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகம் சூழ்ந்து கொண்டது. ஒன்றுனா கொண்டதுன்னு வரும், நிறைய அப்படின்னா கொண்டன. ஒருமைப்பன்மை பழம் நீக்குக. இது பழம் அன்று. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். கதிரவன் காலையில் உதித்தது. சரியான தொடரை கண்டறி. பணம் காணாமல் போனது. செயப்பாட்டு வினைத்தொடர். என்னே இமயமலையின் உயரம். இது எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். வைக்கோல், போர் கூட்டப்பெயர் போர், வைக்க போர் சொல்கிறோம்ல பேச்சு வழக்கில். யானை கூட்டம். சொற்களின் கூட்டப்பெயர் பின்வருவற்றுள் மக்கள் எனும் சொல்லோடு பொருந்தாத கூட்டப்பெயரை எழுதுக. நல்லா கொஷினை பார்த்துக்கணும். பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. மக்கள் தொகுதி, மக்கள் மன்றம், மக்கள் கூட்டம் இதெல்லாமே பொருந்தும். அப்போ மக்கள் மந்தை அப்படிங்கிறதான் பொருந்தாது. அப்போ மந்தை. மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். புலியின் இளமை பெயர் புலிப்பரல். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. பழமொழி கூறும் பொருள் தெளிக. நன்றி மறவாமை. நிறுத்தக்குறிகள் சரியாக அமைந்த தொடர். இருதிணை அப்படின்னா உயர்திணை, அஃறிணை. ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா என்று கேட்டல். ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் பி. நிறுத்தக்குறிக்கு இதுக்கும் ஆப்ஷன் பி. என்னப்பா என்று கேட்டேன் நான். சரியான இணையை கண்டறி. கோயம்புத்தூர், கோவை அதுதான் கரெக்டு. பொருத்தமான இணையை கண்டறி. வங்கூல், காற்று. ஆக்சுவல் போல அப்படின்னா பிளக்க, எள்ளுனா பகல், வங்கம்னா கப்பல். எல்லாமே மாறி மாறி வந்திருக்கு. அதனால இது கரெக்டாக இருக்கிறது வங்கூல், காற்று. உதகமண்டலம், மருவு, உதகை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். சாவி, திறவுகோல். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி, கப்பல் கேப்டன். அதான். எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டு விடை.
இதை செய்வாயா என வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள்: எலக்ட்ரானிக் டிவைசஸ், மின்னணு கருவிகள், லான்ச் வெஹிக்கிள், ஏவு ஊர்தி. இன்டலெக்சுவல் என்பதற்கான சரியான கலைச்சொல் அறிவாளர். ஹானரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புறு முனைவர். ஹானரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புறு முனைவர். உடலும் உயிரும் போல, உவமை கூறும் பொருள் ஒற்றுமை. அத்தி பூத்தாற் போல, மிக அரிதாக. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் எடுப்பார் கைப்பிள்ளை. யார் எதை சொன்னாலும் கேட்பது. செய்வினை வாக்கியத்தை கண்டறி. கவிதா கவிதை எழுதினாள். வாசுகி நாளை வருவாள். தன்வினை தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்பட்டது. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்பட்டது? அப்போ தமிழர் மரபாக கருதப்பட்டது. ஐராதீஸ்வரம் கோவில் 2ஆம் ராஜரோசனால் கட்டப்பட்டது. ஐராதீஸ்வரம் கோவில் யாரால் கட்டப்பட்டது? விடைக்கேற்ற வினா. மூதுரை என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். அப்போ மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார்? விரித்து விரிந்து விரித்து. காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. இந்த கொஷின் வந்து நிறைய பேப்பரில் கேட்டிருக்காங்க, நிறைய பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்டாக இருக்குது. பணிந்து பணித்து. ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை கூறுவது உருவது கூறல் விடை. மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. அகர வரிசைப்படி சீர் செய்க. திருவிழா, துணிவு, தூய்மை, தெப்பம், தையல், தொடர்பு, தோழி. அகர வரிசைப்படி சீர் செய்க. கடல், காட்டுக்கோழி, கிளி, குறவர், குறிஞ்சி, குறும்பு, கொற்றவை. வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க. பாடு, பாடியவள். வினைமுற்று கேள் அப்படின்னா கேட்டான். வினையால் அணையும் பெயர் கொடுத்தார். கண்டான். வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. கான், அறியேன், அறி. படித்தவர் என்ற வினையால் அணையும் பெயரின் வேர்ச்சொல் படி. அணி என்னும் சொல் தரும் பல பொருள்களை தேர்க. அணி அப்படின்னா அணிகலன், அழகு, வரிசை, அணிதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கூலம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதை உணர்த்துகின்றன? மணி வகை. வானம், வானம். இந்த 2 சொல்லினா போட்டால் ஆகாயம், 3 சொல்லினா போட்டால் வெடி. விளை, விளை, விளை. பொருள் வேறுபாடு அறிக. விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான். பறவை, பறவை. இந்த பறவைனா கடல், இது வந்து பரப்பன. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். இமெயில், மின் அஞ்சல். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடு. ரைட் அப்படின்னா சடங்கு. எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. மரபு பிழையை நீக்கி சரியானதை தேர்க. சோறு உண்டான். செழியன் வந்தது, கண்ணகி உண்டான், நீ வந்தாய், நேற்று வருகிறான். இதில் பிழையற்ற தொடர் வந்து நீ வந்தாய். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. பிழை திருத்தம். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. ஆப்ஷன் பி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை அந்த மாதிரி. அப்போ அதில்
பொருந்தாது வந்து உயிரெழுத்து. முற்றியலுகரம் ஆறு. சில்காற்று என்பதன் எதிர்ச்சொல் புயல். கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. அணுகு எதிர்ச்சொல் விலகு. செம்பயிர் பிரித்தெழுதுக செம்மை கூட்டல் பயிர். நீளுழைப்பு பிரித்தெழுதுக நீள் கூட்டல் உழைப்பு. நாடு கூட்டல் என்ற சேர்த்தெழுதும்போது நாடென்ற. நானோ டெக்னாலஜி சரியான கலைச்சொல் மீநுண் தொழில்நுட்பம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தம்பி இங்கே வா. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில் சரியான இணைப்புச் சொல். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். நான் நேற்று பள்ளி செல்லவில்லை, ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை. இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை இயற்றியவர் யார்? வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடு. வாழ்கிறேன். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு. மணிமேகலை. பின்வரும் சொற்களில் விண் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்கும் சொல்லை கண்டறி. விண்வெளி. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்று. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான். அங்க நல்லா கவனிப்பாங்க, அங்கே நன்றாக கவனிப்பார்கள். இருபொருள் கொண்ட சொல்லால் நிரப்புக. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். இருபொருள் தருக. நகை அப்படின்னா சிரிப்பு, அணிகலன். குறில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்க. பெரு பேரு. அழி ஆழி. அழி அப்படின்னா நீக்குதல், ஆழி அப்படின்னா கடல். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அணைந்து பொருத்தமான இணையை தேர்க. வழி. வழி அப்படின்னா காற்று. வாளி அப்படின்னா அன்பு. கூற்று காரணம். சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் பயிலலாம். இத்துறைகளில் மிகுதியான வேலை வாய்ப்புகள் உள்ளன. சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிற்பச் செந்நூல் என்ற நூல் வெளியிடப்படுகின்றது. இது மூன்றுமே சரி. கூற்று 1, 2, 3 சரி. லிட்டரேச்சர் அப்படின்னா இலக்கியம். கிராமத்தில் நுண்ணீர் பாசன வசதி உள்ளது. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான ஆங்கில சொல் பாசனம் அப்படின்னா இரிகேஷன். அஸ்தட்டிக்ஸ் என்பதன் கலைச்சொல் யாது? அழகியல். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.